உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தர்களை மரியனின் ஓராண்டில் வீடியோ ஒலி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 98ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம 1 சாமுவேலில் தொடர்ந்து 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்கள் வாசிக்க போகிறோம். இதோடு நம்ம சாமுவேல் அதிகாரங்களில் ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறோம். இதை பாஸ் பண்ணி நிறுத்தி வச்சுட்டு நாளையிலேருந்து 99ஆம் நாளில் இருந்து பாருங்கள், நம்ம 98 நாள் ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்காக தயார் செஞ்சுருக்கிறோம். நாளையிலேருந்து 99ஆம் நாளில் இருந்து ஆண்டவர் இவ்வளோ நாள் நம்ம பர்சிவியர் பண்ணி விடாமுயற்சியோடு பயணித்ததற்கு ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஸோ ஜெஃப் கேவின்ஸ், இந்த கால அட்டவணையை வடிவமைத்த ஜெஃப் கேவின்ஸ் அவர்கள் இந்த இடத்துல மெஸ்ஸியாவின் சந்திப்பு முனையை வைக்கிறார். மெஸ்ஸியானிக் செக் பாயிண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஸோ 4 நற்செய்திகள் இருக்குது ஆண்டவர் இயேசுவை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது, மெஸ்ஸியாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. ஸோ இந்த இடத்துல யோவா நற்செய்தி வைக்கிறாங்க. ஒவ்வொரு நற்செய்தியாளரும் ஆண்டவர் இயேசுவினுடைய ஒவ்வொரு இயல்பை நமக்கு சுற்றி காட்டுறாங்க. உதாரணத்திற்கு மத்தேயு நற்செய்தியில் நம்ம ஆண்டவரை அரசராக அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். மார்க் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவை ஒரு சேவை செய்கிற ஒரு வேலைக்காரராக, ஒரு சர்வெண்ட்டாக சுட்டி காட்டுகிறார். லூக்கா நற்செய்தியில் ஆண்டவரினுடைய மனித தன்மையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நற்செய்தியாக இருக்கும். யோவா நற்செய்தி ஆண்டவரின் இறைத்தன்மை, டிவினிட்டியை நமக்கு காட்டக்கூடிய ஒரு நற்செய்தி. இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நம்ம என்ன வாசிக்க போகிறோம், 6ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேலில் பிலிஸ்தீயர்கள் திரும்பவும் உடன்படிக்கையின் பேழையை இஸ்ரேலுக்கு அமுச்சு வச்சுருவாங்க. சாமி போதுண்டா, இந்த மூல கட்டிகள்னால அவதிப்பட்டது போதும், அவங்களுடைய உடன்படிக்கை பேழையை அவங்களுக்கே திருப்பி அமுச்சிடுவோன்னு சொல்லி அமுச்சிடுவாங்க. 7ஆம் அதிகாரத்தில் மக்கள் மனம் திரும்புகிறார்கள் சாமுவேலினுடைய வார்த்தையை கேட்டு. அப்போது சாமுவேல் இறைவாக்கினர் மோசேவை போல யோசுவாவை போல மக்களுக்காக பரிந்து பேசி பலி செலுத்துகிறார். ஸோ அவர் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பை லீட் பண்ணுறாரு. அப்போது அந்த நேரத்தில் பிலிஸ்தீயர்கள் திரும்பவும் போருக்கு வருகிறார்கள். அவர்கள் ஆண்டவரினால் தோற்கடிக்கப்படுகிறார்கள். பாருங்கள், சரியான ஒரு வழிபாடு செய்யும்போது ஆண்டவர் தோற்கடிக்கிறாங்க. ஸோ கடைசி 8ஆம் அதிகாரத்தில் மக்களுக்கு போதுண்டா, இதுக்கு மேலே நீதி தலைவர்களால் எங்களால் முடியல, எங்களுக்கு மற்ற நாடுகள் மாதிரி ஒரு அரசர் வேணும், எங்களுக்காக போரை முன்னிட்டு வழி நடத்தக்கூடிய ஒரு அரசர் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோடு இன்றைக்கி நம்ம மக்கள் கேட்பாங்க, ஒரு அரசர் வேணும்னு. ஆண்டவர் ஓகே கொடுத்துருங்க அவங்களுக்குன்னு சொல்லி சாமுவேல் கிட்ட சொல்லுவார். ஸோ இப்போ அரசர்னால் அடுத்து சவுல் முதல் அரசராக இருப்பார். அப்புறம் அவர் எடுத்துகிட்டு தாவீதை வைப்பார். ஸோ தாவீது வருவதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு மெஸ்ஸியானிக் செக் பாயிண்ட்டை வச்சு, மெஸ்ஸியாவின் சந்திப்பு முனையை வச்சு, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஆண்டவர் செய்த உடன்படிக்கைகள், இது எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு திரும்ப ஹீ இஸ் கோயிங் டு ரீலிவ் த ஹிஸ்ட்ரி. இது வரைக்கும் நடந்த அந்த இஸ்ரேலின் வரலாற்று மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் திரும்பவும் வாழப்போகிறார். எல்லாத்தையும் நிறைவு செய்ய போகிறார், ஃபுல்ஃபில் பண்ண போகிறார். எப்படி ஆதாம் ஆண்டவரினுடைய தலைப்பிள்ளை இழந்து போனார், ஆண்டவர் அதை நிறைவு செஞ்சு தந்தைக்கு உகந்த ஒரு தலைமகனாக இருப்பார். நோவா ஃபெயிலானார், அதை ஆண்டவர் புதிய நோவாக, கூடவே யார் இருப்பா, மாதா புதிய ஏவாளாக இருப்பாங்க, புதிய உடன்படிக்கையின் பேலை நோவின் பெட்டகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாமாக ஆண்டவர் இருப்பார், ஈசாக்காக, யாக்கோபாக, யோசேப்பாக, கூடவே மாதா சாரா, ரெபேக்கா, ராகேல், அதுக்கப்புறம் மோசே, உடன்படிக்கையின் பேலை யோசுவா, சாமுவேல், இது எல்லாத்தையும் ஆண்டவர் இவங்க எல்லாம் தவறியதை இன்றைக்கி சாமுவேல் கூட பாருங்கள், அவருடைய பிள்ளைங்க ஒழுங்காக வளர்த்த மாட்டார். அவரு நல்லவராக இருப்பார். ஏலியை கண் முன்னாடி பார்த்தும் ஏலியை போல் இருக்கக்கூடாமல் நல்ல ஒரு ரோல் மாடலாக சாமுவேல் இருந்தும் அவரை பார்த்தவர்கள் பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம வாசிப்போம். ஸோ எல்லா விதத்துலையுமே தந்தையை எல்லாருமே மனம் நோக தான் செஞ்சாங்க. கடைசியாக எல்லாருமே தோற்று போனாங்க. ஈவன் தாவீது கூட கடைசியாக அவர் பாவத்தில் தான் விடுவார். ஸோ பர்ஃபெக்டாக ஆண்டவருடைய மனதிற்கு ஏற்ற ஒருத்தரை நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். நம்மளோட மனசு ஏங்குது இல்லையா, ஆக்சுவலாக எப்பா போதுண்டா, இத்தனை தடவை பாவத்திலேயா திரும்பவும் விழுந்துட்டுருப்பாங்க. ஆக்சுவலி நம்மை சுத்திகரி, நம்மளை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை, நம்ம கதாபாத்திரங்களை, இஸ்ரேல் மக்கள் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த இடத்துல நம்ம மனசும் ஆக்சுவலாக இயங்குது இஸ்ரேல் மக்களை போல். உண்மையிலேயே ஒரு நல்ல அரசர் வரமாட்டாரா இஸ்ரேல் மக்களையும் நம்மையும் விடுவிப்பதற்கு? அப்படி நம்ம எல்லாம் மூச்சு வாங்கி போதுன்ற இந்த அப்படியே புளிச்சு போச்சு. இதை கேட்டு 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 இந்த பாயிண்டில், இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் இயேசுவை நம்ம சந்திக்க போகிறோம் யோவான் நற்செய்தியில் நாளைக்கு.
ஸோ அதனால் இன்னையோட நம்ம அதுக்கான ஒரு தயாரிப்பாக இன்னையோட நம்ம நிறுத்துவோம், பிரேக் பண்ணுவோம். சரி, இன்றைக்கி நம்ம தொடர்ந்து 2வது ஆசனமாக திருப்பாடல் 86 நம்ம வாசிப்போம். இது தாவீது எழுதின திருப்பாடல், உதவியை மன்றாடக்கூடிய ஒரு திருப்பாடல். இதில் பாருங்கள், அவ்வளோ அழகாக இன்றைக்கி மக்கள் பிலிஸ்தீனர்கள் வரும்போது, மக்கள் ஆண்டவர்கிட்ட உதவியை நாடும்போது இந்த திருப்பாடல் அதுக்கு ஏற்றதாக இருக்கும். தாவீதினுடைய இதயத்தை இங்கே நம்ம பார்க்கலாம். தெரியுமா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பழைய ஏற்பாட்டில் மோசே ரொம்ப முக்கியமானவர் தான். ஆனால் அந்த தோராவோட அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில இடங்கள் தான் மோசே குறிப்பிடப்படுவார். ஆனால் தாவீது, அவர் எப்போ ஸ்டார்ட் ஆகுறாரோ சாமுவேல், அதுலேருந்து அவர் தான் டாமினேட் பண்ணுறாரு மொத்த பைபிளையும். என் புதிய ஏற்பாட்டில் கூட எத்தனை முறை அவரை ரெஃபர் பண்ணுறாங்க, ஆண்டவரே ரெஃபர் பண்ணுறாரு, ஆண்டவர் இயேசுவே. ஸோ அந்தளவுக்கு தாவீது இருந்திருக்கானா அவருடைய இதயத்தை இன்றைக்கி திருப்பாடல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவரை எவ்வளோ உயர்வாக அவர் கருதுகிறாரு. அவருடைய ஜெபம் பாருங்கள் எவ்வளோ உயிரோட்டமாக இருக்குது, எவ்வளோ கண்டம்ப்ளேட்டிவாக இருக்குது. ஆழ்நிலையம் தியானம் கொண்ட ஜெபமாக இருக்கிறது. நம்ம ஜெபம்லாம் பாருங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக வறண்டு போயிருக்கு. அவரோட ஜெபம் எவ்வளோ உயிரோட்டமாக இருக்குது பாருங்களேன். அப்படின்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அந்தளவுக்கு கடவுள் மேலே ஃபுல்லாக இறங்கிட்டார். அவரோட சுச்சுவேஷனை சொல்லுவார், அதுக்கப்புறம் அவருடைய இதயத்தை மேலே உயர்த்துவார். ஆண்டவருடைய நன்மையை பற்றி யோசிப்பார், அவரோட அன்பு, அவருடைய இரக்கத்தை பற்றி பேசுவார், அவருடைய வல்லமையை பற்றி, மகத்துவத்தை பற்றி பேசுவார், அவருடைய செயல்களை பற்றி பேசுவார், அவரோட வாழ்க்கையில் நடந்ததை. அதுக்கப்புறம் அவரோட வழிகளை கற்றுத்தர சொல்லுவார். அதுக்கப்புறம் கடைசியாக நன்றியோடையும் ஒரு எதிர்நோக்கியோடையும் முடிப்பார். அவர் எதிரிகளை சாகடிப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக உதவி, அவருக்கு நன்றி, எதிர்நோக்கு, அவ்வளோ அழகான ஒரு ப்ரேயர். நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு நம்மளுடைய ஜெபங்கள் இதெல்லாம் இருக்கணும். உப்பு, காரம், மிளகா, அந்த மாதிரி நம்மளுடைய ஜெபங்கள் உயிரோட்டமாக இருக்கணும். நம்ம இதயத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். தாவீதை போல் நம்மக்கிட்ட யாராவது ஜெபிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடவுளாக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோமா? கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவோம். இன்றைக்கி திருப்பாடல் நம்ம வாசிக்கும் போது தெரிஞ்சிடும், யாருமே ரிஜெக்ட் பண்ண முடியாது. அவ்வளோ அழகாக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு. இந்த இத்தனை பேர் அவரை ஏமாத்துனாங்க தெரியுமா, தந்தையாம் இறைவனை. தாவீது அந்தளவுக்கு கடவுளுக்கு நெருக்கமாக இருக்காருன்னா அந்தளவுக்கு தாவீது ஆண்டவர் கூட ஒரு உறவு இருந்துச்சு. மற்ற எந்த மூதாதையர்களை விட தாவீதோடைய உறவு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆழமாக ஒரு அப்பா புள்ள உறவு இருக்கும். அதில் நீங்கள் நம்ம பார்க்கலாம். அவர் ஒரு பிஸ்னஸாக போகல, அவருக்கு பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர்கிட்ட போகும்போது ஒரு சிம்சோனை போல எனக்கு கூட, நான் வாங்கிட்டு நான் ஜெயிக்கணும், அவ்வளோதான். அப்படி போகல. அது ஜெயிக்கிறதெல்லாம் செகண்டரி. ஆண்டவர் எனக்கு ரொம்ப வேணும், நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உறவுக்காக போவார். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம திருப்பாடலில் சூப்பரான ஒரு திருப்பாடல் நம்ம வாசிப்போம். 86 இந்த திருப்பாடல் சம்மந்தப்பட்ட ஒரு பாடல் இருக்குது, இறைவா உம்மை நோக்கி என் உள்ளம் உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பாடல். அதை முடிஞ்சளவு ஹெட்செட்டில் கேட்க ட்ரை பண்ண, அதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோவில் கொடுக்குறோம். சரி, இன்றைக்கி 4 கேள்விகள். முதல் கேள்வி என்ன அப்படின்னாக்க, இன்றைக்கி பழைய ஏற்பாட்டில் இந்த நம்ம வேளாங்கண்ணியில் இந்த கை, கால் இதெல்லாம் செஞ்சு வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா, பொருத்தனை நிறைவேறிடுச்சுன்னா அவங்க செஞ்சு வைப்பாங்க தெரியுமா, தங்கத்தில், வெள்ளியில் எல்லாம். அதுக்கான ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு குறிப்பு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அதுக்கான ஆதாரம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி கவனிக்க முயற்சிப்போம். 2வது கேள்வி, கடைசியாக உடன்படிக்கை பேழை எங்கே வச்சாங்க, எந்த இடம், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பின்னாடி யோவான் நற்செய்தி முடித்ததுக்கப்புறம் 7 நாளில் முடிச்சிடும் யோவான் நற்செய்தி. அதுக்கப்புறம் நம்ம சந்திக்கும்போது இந்த இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கேருந்து தாவீது திரும்ப உடன்படிக்கை பேழை எடுத்துகிட்டு வருவார். ஸோ எந்த இடத்துல உடன்படிக்கை பேழை இஸ்ரேலில் பிலிஸ்தீனர்கள் அனுப்பி விடுவாங்க, எத்தனை வருஷம் அங்கே இருக்கும், அதை நம்ம கவனிக்க முயற்சிப்போம். 3வது, இன்றைக்கி நம்ம அன்புக்குருவின் பாடல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பாடலில் ஆண்டவருக்கு ஒரு டைட்டில் கொடுப்போம், ஒரு பெயரை கொடுப்போம். அந்த பெயர் இன்றைக்கி சாமுவேல் கொடுப்பார். அது எந்த பெயர், எந்த இடத்துல கொடுக்குறார், அதை கவனிக்க முயற்சிப்போம். 4வது கேள்வி, இன்றைக்கி ஆண்டவர் மக்கள் அரசர்களை கொடுங்க, எங்களுக்கு ஒரு அரசர் வேணும்னு சொல்லப்போ சாமுவேல் வருத்தப்படுவார், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது தந்தையாம் இறைவன் ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்லுவார். ரொம்ப அவர் மனசு அழகாக சொல்லுவார். அது என்ன வசனன்றதை நோட் பண்ண முயற்சிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். சரி, இன்றைய தினத்திற்கான விலைவாசி பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன்.
சுதனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 6. ஆண்டவரின் பேழை பெலிஸ்தியரின் நாட்டில் 7 மாதம் இருந்தது. பெலிஸ்தியர் அர்ச்சகர்களையும் குறி சொல்கிறவர்களையும் அழைத்து, ஆண்டவரின் பேழையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை எவ்வாறு அதன் இடத்திற்கு நாங்கள் அனுப்ப வேண்டும் என்று தெரிவியுங்கள் என கேட்டனர். அவர்கள் கூறியது, நீங்கள் இஸ்ரவேலரின் கடவுளது பேழையை அனுப்பினால் அதை வெறுமையாக அனுப்பலாகாது. குற்ற நீக்க பலி கட்டாயமாக அவருக்கு செலுத்த வேண்டும். அப்போது நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள். அவரது கை உங்களை விட்டு அகலாதிருந்ததன் காரணத்தையும் அறிந்து கொள்வீர்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் அவருக்கு செலுத்த வேண்டிய குற்ற நீக்க பலி யாது என்று கேட்க, அவர்கள் கூறியது, பெலிஸ்திய தலைவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 5 பொன் மூலக்கட்டிகளின் உருவங்களும் 5 பொன் சுண்டலிகளும் மட்டுமே. ஏனெனில் உங்கள் அனைவர் மீதும் உங்கள் தலைவர்கள் மீதும் ஒரே வாதைதான் ஏற்பட்டது. ஆகவே உங்கள் மூலக்கட்டிகளின் உருவங்களையும் நிலத்தை பாழ்படுத்தும் சுண்டலிகளின் உருவங்களையும் செய்து இஸ்ரவேலரின் கடவுளை புகழுங்கள். அப்போது ஒருவேளை உங்களிடமிருந்தும் உங்கள் தெய்வங்களிடமிருந்தும் உங்கள் நாட்டினின்றும் அவரது கை விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தியது போல நீங்கள் ஏன் உங்கள் இதயங்களை கடினப்படுத்த வேண்டும்? அவர் அவர்களை துன்புறுத்த அவர்களும் இஸ்ரவேலரை செல்லுமாறு விட்டுவிட்டனரே. இப்போது நீங்கள் ஒரு புதிய வண்டியை செய்யுங்கள். இதுவரை நுகம் பூட்டாத 2 கறவை பசுக்களை பிடித்து அவற்றை வண்டியில் பூட்டுங்கள். அவற்றின் கன்றுக்குட்டிகளை விலக்கி வீட்டுக்கு இட்டுச் செல்லுங்கள். ஆண்டவரின் பேழையை எடுத்து அதை வண்டியின் மீது வைத்து குற்ற நீக்க பலியாக நீங்கள் செலுத்தும் பொன் உருவங்களை அருகே ஒரு பெட்டியில் வையுங்கள். பிறகு வண்டியை அனுப்பிவிடுங்கள். அது தானே செல்லட்டும். பின் கவனியுங்கள், அது தன் நாட்டு எல்லைக்கு செல்லும் வழியாக பெத்சமேசுக்கு சென்றால் இப்பெரிய தீங்கை நமக்கு இழைத்தவர் அவரே என்று அறியலாம். இல்லையேல் அவரது கை நம்மை தொடவில்லை, மாறாக அது நமக்கு தற்செயலாக நடந்தது என்று நாம் அறியலாம். அவர்களும் அவ்வாறே செய்தனர். 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து வண்டியில் பூட்டினர். அவற்றின் கன்றுகளை தொழுவத்தில் அடைத்து வைத்தனர். ஆண்டவரின் பேழையையும் பொன் சுண்டலிகளும் மூலக்கட்டிகளின் உருவங்களும் வைத்திருந்த பெட்டியையும் அவ்வண்டியில் வைத்தனர். பசுக்கள் பெத்சமேசுக்கு செல்லும் பெருஞ்சாலையில் இடமோ வலமோ விலகாமல் நேரே கத்திக்கொண்டே சென்றன. பெலிஸ்திய தலைவர்கள் அவற்றின் பின் பெத்சமேசு எல்லை வரை சென்றனர். அப்போது பெத்சமேசு வாழ் மக்கள் பள்ளத்தாக்கில் கோதுமை அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை உயர்த்திய போது பேழையை கண்டு மகிழ்ச்சியுற்றனர். பெத்சமேசை சார்ந்த யோசுவாவின் வயலுக்குள் வண்டி வந்து நின்றது. அங்கே ஒரு பாறை இருந்தது. அவர்கள் வண்டியின் மரத்தை பிளந்து
பசுக்களை ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தினர். லேவியர் ஆண்டவரின் பேழையையும் அதன் அருகிலிருந்த பொன் உருவங்களை கொண்டிருந்த பெட்டியையும் இறக்கி பாறையின் மீது வைத்தனர். பெத்செமேசின் மக்கள் அன்றைய தினம் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் ஆண்டவருக்கு செலுத்தினர். பெலிஸ்தியரின் 5 தலைவர்களும் இதை கண்டபின் அன்றே எக்ரோனுக்கு திரும்பினர். பெலிஸ்தியர் குற்ற நீக்க பலியாக ஆண்டவருக்கு செலுத்திய மூலக்கட்டிகளின் பொன் உருவங்கள் இவையே: அஸ்தோதுக்கு 1, காசாவுக்கு 1, அஸ்கலோனுக்கு 1, மாத்திற்கு 1, எக்ரோனுக்கு 1. பொன் சுண்டலிகள் அரண்சூழ் நகர்கள் தொடங்கி நாட்டுப்புற சிற்றூர்கள் வரை 5 தலைவர்களுக்கு சொந்தமான அனைத்து பெலிஸ்திய நகர்களின் எண்ணிக்கைக்கு சரியாக இருந்தன. ஆண்டவரின் பேழை வைக்கப்பட்ட அந்த பாறை இந்நாள் வரை பெத்செமேசை சார்ந்த யோசுவாவின் வயலில் உள்ளது. பெத்செமேசு வாழ் மக்களை ஆண்டவர் சாகடித்தார். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பேழைக்குள் உற்று நோக்கினர். மக்களுள் 70 பேரை அவர் வீழ்த்தினார். ஆண்டவர் மக்களிடையே இம்மாபெரும் அழிவை ஏற்படுத்தியதற்காக மக்கள் புலம்பினார்கள். பெத்செமேசு வாழ் மக்கள், இந்த தூய கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நிற்க தகுந்தவன் யார்? நம்மிடமிருந்து அவர் யாரிடம் செல்லப்போகிறார் என்று கேட்டுக்கொண்டனர். ஆகவே கிரியத்து எயாரிம் வாழ் மக்களுக்கு ஆள்களை அனுப்பி ஆண்டவரின் பேழையை பெலிஸ்தியர் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 7. கிரியத்து எயாரிமின் ஆள்கள் வந்து ஆண்டவரின் பேழையை தூக்கிச் சென்று குன்றின் மீதிருந்த அபினதாபின் வீட்டில் வைத்தனர். ஆண்டவரின் பேழையை காக்கும்படி அவன் மகன் எல்யாசரை திருநிலைப்படுத்தினர். பேழை கிரியத்து எயாரிமில் பல நாள்கள் தங்கியது. 20 ஆண்டுகள் ஆயின. இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆண்டவரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தனர். இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் சாமுவேல் கூறியது: நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்பினால் வேற்று தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்காக தயார் செய்யுங்கள். அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள். பெலிஸ்தியர் கையினின்று அவர் உங்களை விடுவிப்பார். இஸ்ரேல் மக்கள் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்தார்கள். மேலும் சாமுவேல், இஸ்ரேலர் அனைவரையும் மிஸ்பாவில் ஒன்று கூட்டுங்கள். உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் மன்றாடுவேன் என்றார். ஆகவே அவர்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடி தண்ணீர் மொண்டு ஆண்டவர் திருமுன் ஊற்றி அன்று நோன்பிருந்து ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று அறிக்கையிட்டார்கள். சாமுவேல் மிஸ்பாவில் தங்கி இஸ்ரேல் மக்களுக்கு தலைவராயிருந்தார். இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடியதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டனர். அப்போது பெலிஸ்தியர் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக புறப்பட்டார்கள். இதை கேட்ட இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியரை முன்னிட்டு அச்சமுற்றார்கள். இஸ்ரேல் மக்கள் சாமுவேலிடம் கூறியது: நம் கடவுளாகிய ஆண்டவர் பெலிஸ்தியர் கையினின்று நம்மை காக்கும்படி அவரிடம் விடாமல் மன்றாடும். ஆகவே பால் குடிக்கும் ஓர் ஆட்டுக்குட்டியை சாமுவேல் பிடித்து அதை ஆண்டவருக்கு ஒரு முழு எரிபலியாக செலுத்தி இஸ்ரேலுக்காக அவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் தம் மன்றாட்டை கேட்டார். சாமுவேல் இவ்வாறு எரிபலி செலுத்திக் கொண்டிருந்த போது பெலிஸ்தியர் இஸ்ரேலுடன் போரிட நெருங்கினர். அன்று ஆண்டவர் பெலிஸ்தியர் மீது பேரிடி முழங்கச் செய்து அவர்களை கலங்கடிக்க அவர்கள் இஸ்ரேலர் முன்பாக தோல்வியுற்றனர். இஸ்ரேலர்
மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு பெத்கார் பள்ளத்தாக்கு வரை பெலிஸ்தியரை துரத்திச் சென்று அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சொனாவுக்கும் நடுவில் நிறுத்தி, ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். பெலிஸ்தியர் சிறுமையுற்று அதன் பின் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை. சாமுவேலின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கரம் பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது. எக்ரோன் முதல் காத்து வரை இஸ்ரேலிடமிருந்து பெலிஸ்தியர் கைப்பற்றியிருந்த நகர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப கிடைத்தன. பெலிஸ்தியரின் கையினின்று இஸ்ரேலர் தங்கள் எல்லை பகுதியை மீட்டுக் கொண்டனர். மேலும் இஸ்ரேலருக்கும் எமோரியருக்கும் இடையே அமைதி நிலவிற்று. சாமுவேல் தம் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலுக்கு தலைவராயிருந்தார். அவர் ஆண்டுதோறும் சுற்றுப்பயணம் செய்து பெத்தேல், கில்கால், மிஸ்பா ஆகிய இடங்களிலெல்லாம் இஸ்ரேலருக்கு நீதி வழங்கினார். பின்பு அவர் தம் வீடு இருந்த ராமாவுக்கு திரும்பி அங்கேயும் இஸ்ரேலருக்கு நீதி வழங்கினார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 8. சாமுவேலுக்கு வயது முதிர்ந்த போது அவர் தம் புதல்வர்களை இஸ்ரேலின் மீது நீதி தலைவர்களாக அமர்த்தினார். அவருடைய தலைமகனின் பெயர் யோவேல், இளையவனின் பெயர் அபியா. இவர்கள் பெயர்செபாவில் நீதி தலைவர்களாயிருந்தனர். ஆனால் அவருடைய புதல்வர்கள் அவர் தம் வழிமுறைகளில் நடவாமல் பொருளாசைக்கு உட்பட்டு கையூட்டு வாங்கி நீதியை வழங்கவில்லை. எனவே இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்துவிட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை. ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர். எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதெனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள். ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை. அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர். நான் அவர்களை எகிப்து நின்று கொண்டு வந்த நாள் முதல் இந்நாள் வரை அவர்கள் என்னை புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்து அனைத்திலும் அவ்வாறே செய்தது போல் உனக்கும் செய்கிறார்கள். இப்போது அவர்கள் குரலுக்கு செவிகொடு. ஆனால் அவர்களை கண்டித்து எச்சரி. அவர்களை ஆளப்போகும் அரசனின் உரிமைகளை தெரியப்படுத்து. ஓர் அரசன் வேண்டுமென்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார். உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாவன, அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வான். அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓடச் செய்வான். அவன் அவர்களை 1000 தலைவராகவும் 50 தலைவராகவும் தன் நிலத்தை ஒழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர்க்கருவிகளையும் தேர்கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்துக் கொள்வான். மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்துக் கொள்வான். அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவத் தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் 10 பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான்.
உங்கள் மந்தைகளில் 10 பங்கு எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாயிருப்பீர்கள். அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள். அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாய் ஓர் அரசன் வேண்டும். அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம். எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர். மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஓர் அரசனை ஆளச் செய். பின்பு சாமுவேல் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, ஒவ்வொருவரும் தம் நகருக்கு செல்லட்டும் என்றார். திருப்பாடல் 86. ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன், வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள், நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை. உமது செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை. என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சிமிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயருக்கு மாட்சி அளிப்பேன். ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு பெரிது. ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர். கடவுளே, செருக்குற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு அருளும். என் எதிரிகள் அதை கண்டு நாணுவர். ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர். ஆமேன். ஆண்டவர், இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை அதிகமாக தெரிந்து உம்மை அன்பு செஞ்சு உமக்கு மட்டுமே ஊழியம் புரிந்தால் நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு அடைக்கல பாறையாக இருப்பீங்க அப்படின்றத இன்றைக்கி நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, இஸ்ரேல் மக்கள் உங்களை எல்லா அந்த சிலைகளையும் தூக்கி போட்டுட்டு உங்களை வழிபட்ட போது நீங்கள் அவங்களுக்கு அடைக்கலமாக இருந்தீங்க, ஒரு பாறையாக இருந்து அவங்கள காப்பாற்றுனீங்க அப்பா. அதே போல் ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய சிலை வழிபாடுகளை தூக்கி எறிந்து விட்டு
உம்மை நோக்கி திரும்ப எங்கள் உள்ளத்தை தாவீதை போல உயர்த்தி உங்களோட ஒரு உறவில் இருக்க நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம். அம்மா, அதை எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலம்மா. எங்களுடைய உணர்வுகள் ஜெபத்தில் தடையாக வருது, எங்களுடைய பயங்கள் வருது, பதட்டங்கள், எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எங்களுடைய கடமைகள் வருது, எங்களுடைய பிரச்சனைகள் வருதுமா. ஜெபத்தில் ஆண்டவரிடம் பேச முடியாமல் அந்த தாக்குதல்களிலிருந்து எங்களை பாதுகாத்து எங்களுடைய உள்ளத்தை தாவீதை போல உயர்த்தி ஆண்டவரிடம் பேசக்கூடிய, உயிரோடாக பேசக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்கம்மா. அது ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, எப்பொழுதுமே எங்களுடைய ஜெபமாலைகள், எங்களுடைய திருப்பலிகள், நாங்கள் பைபிள் வாசிக்கிறது எல்லாம் ஆண்டவரோட ஒரு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக, உங்களோட பேசக்கூடிய ஒரு நேரமாக அது மாறட்டும். வெறும் சடங்கு ஜெபமாக அது இருக்க வேண்டாமா. எங்களுக்கு அந்த ஒரு அருளை பெற்று தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பந்தரில் இன்று தினத்திற்கான 4 கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். இன்றைக்கி பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இந்த பிலிஸ்தீர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு மூளை கட்டிகள்லாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அதிலிருந்து வெளிவதற்காக அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கட்டி வந்துச்சோ அந்த உறுப்புகளை எல்லாம் இவங்க தங்கத்தில் செஞ்சு ஆண்டவரின் உடன்படிக்கை பிழைக்கு இஸ்ரேலின் கடவுளுக்கு காணிக்கையாக அவங்க செலுத்துகிறார்கள். ஸோ இதுதான் நம்ம பாருங்கள், வேளாங்கண்ணியில் மக்கள் அதை பண்ணிகிட்ருக்கதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு வகையாக என்ன சொல்கிறது, மாதாவுக்கும் கடவுளுக்கும் அவர்கள் ஒரு பொருத்தனையை ஏற்படுத்தி அதை செய்கிறார்கள். அதனால் அது எந்த வகையிலையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால தான் அது திருச்சபையை அனுமதிச்சிருக்கு. மக்கள் அவங்களுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை காட்டுகிறார்கள். நம்ம அதனால தான் திருப்பாடல் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு பொருத்தனையை செய்யுங்கள், செஞ்சு அதை நிறைவேற்றுங்க, மக்களுக்கு முன்னாடி அதை போய் நிறைவேற்றுங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால் பட் ப்ராப்ளம் என்னென்னா, அதுலேயே நம்ம நின்றக்கூடாது. பிரச்சனை அங்கே தான் வருது. இன்றைக்கி நம்ம 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பார்க்குறோம். பிலிஸ்தீர்கள் இதை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இஸ்ரேலின் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏதோ அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அதை செஞ்சு அமுச்சு வைக்கிறாங்க. கடைசியாக அது சரியாயிடுச்சா என்னன்னு கூட நமக்கு பைபிளில் குறிப்பிடப்படலை. ஸோ இப்போ அது செய்கிறது ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை பவுல் கூட பாருங்கள், மொட்டை அடிக்கிறதா பொருத்தனை செய்து அதை செய்கிறாரு. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரை நம்ம என்கவுண்டர் பண்ணுறோமா, ஆண்டவரை சந்திக்கிறோமா, அதனால் நம்ம வாழ்க்கையை அவருக்காக எல்லாத்தையும் திருப்பி மாற்றுறோமா, இல்லைனா பிஸ்னஸ் தான் பண்ணுறோம். ஆண்டவர் பாருங்கள், ஆதாமிலிருந்து இப்போ நம்ம சாமியில் படிச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் அவர் ஏங்குறதெல்லாம் ஒன்றுக்கு தான். என் பிள்ளைங்களா, என் மக்களாக நீங்கள் இருப்பீங்களா, என்னுடைய பிள்ளைங்களாக இருப்பீங்களா, என்னுடைய மக்களாக இருப்பீங்களா, அதுதான் அவர் கேட்குறார். ஆனால் நம்ம அவரை மக்களை போல் நம்ம தேவைக்கு பயன்படுத்திட்டு அவரை விட்டுட்ருக்கோம். இதுவும் சிலை வழிபாடாக மாறிவிடும். நம்ம அவரை உறவுக்காக இதை நம்ம பண்ணலாம், நம்மளுடைய தேவைக்காக இதை பண்ணிவிட்டு ஆண்டவரை மறந்துட்டு போனோன்னா சிலை வழிபாடு தான். அப்படி இல்லைனாக்க உறவுலேருந்து இது வெளியே வருது. அது எப்போ தெரிய வரும்னா, நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோன்றதை செக் பண்ணால் தெரிஞ்சிடும். நம்ம அதான் திரும்ப சொல்கிறோம். மினிமம் ஃபேமிலி ரோசரி இருக்கா, நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன்னா, ஆண்டவரோட ஜெபிக்கிறதுக்கு டைம், நான் அவர்கிட்ட பேசுகிறேன்னா, இல்லை வெறும் இந்த மாதிரி பொருத்தனைகளை வைக்கிறது, வாங்கிக்கிறது, போகிறது இப்படி இருக்கிறேன்னா. இப்படி இருந்துச்சுன்னா கடையில் போய் வாங்கிட்டு வர மாதிரி. ஆண்டவரோட நம்ம ஜெபமாலை ஜெபிக்கிறோம், திருப்பலிக்கு போகிறோம், பைபிளை வாசிக்கிறோம், அவரோட பேசுகிறோம், ஜெபிக்கிறோன்னா வீட்டில் பேசுகிற மாதிரி. நம்ம கடையில் போகிற மாதிரி கடைக்காரராக ஆண்டவரை பார்க்குறோமா, இல்லை ஆண்டவரை வீட்டில் ஒரு உறவினராக பார்க்குறோமா, அதான் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, கடைசியாக அந்த நம்மளுடைய உடன்படிக்கையின் பேழை எந்த இடத்துல மக்கள் வாங்கிட்டாங்கன்னா, கிரியாத்து ஏயாரிம்ன்ற இடத்துல உடன்படிக்கையின் பேழை வைக்கிறாங்க. இதை நம்ம எங்கே பார்க்குறோம், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில். எத்தனை வருஷம் அங்கே இருந்துச்சான், கிட்டத்தட்ட 20 வருஷம் அங்கே தான் இருந்துச்சான். ஸோ கிரியாத்து ஏயாரிம்ன்ற இடத்துல இருக்குது. திருப்பி அது அங்கேயே தான் இருக்கும் தாவீது வர வரைக்கும். யாரும் யோசிக்கவே மாட்டாங்க உடன்படிக்கை பேழையை பற்றி என்ன, ஆண்டவரை பற்றி என்ன. நம்ம ஆள் தாவீது மட்டும்தான் யோசிப்பார். அவர் மட்டும்தான் ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பு. நான் இங்கே இருக்கிறேன், ஆண்டவர் இங்கே முதல்ல ஆண்டவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அவ்வளோ அன்பு ஆண்டவருக்கு. ஏன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை தூக்கி அரியணையில் உட்கார வச்சார்ல, அவ்வளவு நன்றி உணர்வு தாவீதுக்கு. சரி, 3வது கேள்விக்கு போவோம்.
இன்றைக்கி அன்பு கூறுவேன் பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஆண்டவரினுடைய அந்த ஒரு பெயர் என்ன அப்படின்னாக்க எபினேசர். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே நம்ம பாடுறோம். ஸோ அதை தான் இன்றைக்கி 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் பாருங்களேன், பிலிஸ்தீர்களை விரட்டி விட்டு ஓட வச்சதுக்கப்புறம் சாமுவேல் சொல்கிறார், எபினேசர் உதவுகிற ஆண்டவர், காட் ஹூ ஹெல்ப்ஸ். அவர் மறக்கவே மாட்டார். பாருங்களேன், நம்ம கரெக்டாக அவரை வழிபட்டுட்டு இருந்தோம், இஸ்ரேல் மக்கள் வழிபட்டுருக்காங்க, அப்போ வராங்க கரெக்டாக சாமுவேல் பலி செலுத்திட்டு இருக்கார், பிலிஸ்தீயர்கள் வந்து அவங்கள தாக்க வருகிறார்கள். ஆண்டவர் மேலேருந்து இடி முழக்கத்துலேருந்து அவர்களை குழம்ப வச்சு ஓட பாருங்கள். மக்கள் போரிட கூட தேவையில்லை, ஆண்டவர் வழிபட்டுட்டு இருந்தாங்கன்னா, கரெக்டாக ஆண்டவர்கிட்ட அடைக்கலம் புகுந்தாங்கன்னா அவங்க போர் புரிய கூட தேவையில்லை, ஆண்டவர் இறங்கி அவங்களுக்காக போர் புரிகிறார். அதை எவ்வளோ ஈஸியாக அவ்வளோ அழகாக ஜெயிச்சுட்டு போகிறத விட்டுட்டு உடன்படிக்கையை தூக்கிக்கிட்டு இவங்க பெரிய ஆள் மாதிரி போருக்கு போகிறது. நம்ம எத்தனை தடவை நம்மளும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், பண்ணி தோத்துட்ருக்கோம் நிறைய. அதான் நம்ம இவ்வளோ பைபிள் நம்ம வாசிக்கிறோம். ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம ஏற்கனவே திரும்ப அதான் சொல்லிகிட்ருக்கோம், எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஆவிக்குரிய செய்தியை பார்க்க முயற்சிக்கணும். ஆண்டவர் ஏன் இதை அனுபவிச்சிருக்காரு, இந்த ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, நன்மையை ஆண்டவர் செய்கிறார், தீமையை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஹீ இஸ் அலோவிங் இட் இன் இஸ் பெர்மிசிவ் வில். அவருடைய பெர்மிசிவ் வில், அவருடைய விருப்பத்தை அவர் விடுறாரு. ஏன் நம்மளை அப்போ தான் அந்த பாடத்தை கற்றுட்டு வருவோம். ஸோ அதை நம்ம பார்க்க முயற்சிக்கணும். அவரை வழிபட்டுட்டு இருந்தால் அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 4வது கேள்வி பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் ஒரு அழகான அந்த வசனத்தை சொல்லுவார். மக்கள் அரசரை கேட்கும்போது என்ன வசனம்? 8ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். நீ ஏன் வருத்தப்படுறன்றாரு. சாமுவேல் வந்து ஏன் வருத்தப்படுறான்னா, ஏன்டா இவங்க அரசரை கேட்குறாங்க, ஆண்டவர் தானே இவங்களுக்கு அரசராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி, இப்போ மனுஷங்களை அரசராக கேட்குறாங்களேன்னு சொல்லி. இதுவும் ஆண்டவருடைய திட்டத்தில் தான் இருக்குது. ஏன்னா அவரே அரசராக ஒரு நாள் வரணும், உண்மையான அரசராக மெஸ்ஸியானா அனாயிட்டட் திருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு அரசராக அவர் வருவார். ஸோ அவர் சொல்கிறார் பாருங்கள், சாமியில் பார்த்து, நீ ஏன் வருத்தப்படுற, அவங்க ஒன்றும் புறக்கணிக்கலை, என்ன தான் அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. தேவ் ரிஜெக்டட் மீ, என்ன அவங்க நிராகரிச்சிருக்காங்க, என்ன அவங்களுடைய அரசராக இல்லாமல் தூக்கி போட்டுட்டு வேற ஒரு மனுஷனை அரசராக கேட்குறாங்க, அவங்கள எச்சரிச்சுட்டு கொடுத்துரு அவங்களுக்கு அரசராக அப்படின்றார். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. மக்கள் ஆண்டவரை அரசராக வேண்டான்னு சொல்கிறாங்க. சரி, இன்றைய தினத்திற்கான விளக்கு ரொம்ப சுருக்கமானது தான். இன்றைக்கி பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் மக்கள் பாருங்கள், நம்ம ஏற்கனவே கணிச்ச மாதிரி முணுமுணுக்கிறாங்க. உடன்படிக்கை பேழையை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு சில பேர் ஏன் உடன்படிக்கை பேழையை எடுத்துகிட்டு போய் தோத்துட்டாங்களாமா. அப்போ எதுக்கு இந்த உடன்படிக்கை பேழைன்னு சொல்லி உடன்படிக்கை வேலைன்னாங்க. பாருங்களேன், தெரிஞ்சிருச்சு பாருங்கள் உண்மையான சுய ரூபம். இந்த மாதிரி தான் பலர் இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு எதாவது கொடுத்தா அவர் ஆண்டவர். பல வருஷம் ஜெபமாலை ஜெபிப்பாங்க, பல வருஷம் கோயிலுக்கு போவாங்க, ஆனால் திடீர்னு யாராவது இறந்துருவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும். அதுக்கு நிறுத்தினது டெய்லி மாஸ் போயிட்டு இருந்தவங்க நின்றுடுவாங்க. டெய்லி ஜெபமாலை ஜெபிச்சிட்டவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. சில பேர் பிரிந்து போன சகோதரர்கள் கூட்டத்துக்கு போவாங்க, சில பேர் கடவுளே இல்லைன்றவாங்க, சில பேர் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் வேறு மதத்துக்கு கூட போவாங்க. சில பேர் கடவுளை தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்கள கடவுள் பார்க்கலையா. அப்போ பாருங்களேன், இன்றைக்கி மக்கள் பாருங்களேன், அவர் எங்களுக்கு பண்ணல, அவர் அந்த உடன்படிக்கை பேலை எங்களுக்கு வேண்டாம், ப்ளேமை தூக்கி அந்த பழியை தூக்கி ஆண்டவர் மேலே போடுறாங்க. ஆனால் தப்பு உடன்படிக்கை மேலே பிரச்சனை இல்லை. அந்த பெத்ஷெமேஸ் மக்கள் பாருங்கள் கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அந்த மக்கள் சொல்கிறாங்க பாருங்கள், கடவுளுடைய பரிசுத்தமான திருவுளத்திற்கு முன்பாக நிற்க முடியாது யாரால் நிற்க முடியும். கடவுள் பாருங்களேன், நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி தான், கடவுள் நம்மளை அன்பு செய்கிறாருன்னா அவர் ரொம்ப பரிசுத்தமானவர், அவர் பாவம் செய்கிறதுக்கு தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை, எல்லா ஞானங்களையும் கடந்த ஒரு ஞானத்தை கொண்டவர் அவர் அப்படின்னா அவர் தான் ஞானம். அவர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு அப்படின்னா அவர் தப்பாக செஞ்சுருக்க முடியாது. நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷன் தவறாக நெகட்டிவாக தெரியலாம், ஆனால் அதுக்கு காரணம் நம்ம மேலே தான் தேடணும். நம்ம எதாவது தப்பு பண்ணியிருப்போம் இல்லையா. யோபு மாதிரி ஆண்டவர் அதிலேருந்து ஒரு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரதற்காக அனுமதிக்கிறார். அவ்வளோதான், 2 ஆன்சர் தான். நம்ம செஞ்ச தப்புனால் நடக்குது, இல்லை ஆண்டவர் அதை அனுமதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் தப்பு செய்ய வாய்ப்பே இல்லை, ஆண்டவர் முட்டாள்தனமாக நடந்திருக்க வாய்ப்பே இல்லை.
அது கூட புரியல பாருங்கள் இந்த மக்களுக்கு. அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க தோற்று போயிட்டாங்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்களாம். அதனால உடன்படிக்கை பிழை வேண்டாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். சாமுவேலினுடைய முதல் செய்தி மக்களுக்கு மனம் திரும்ப சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் முழு இதயத்தோட திரும்ப அதான் வருது. புதிய சாமுவேலாகிய ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரு, அவரோட ஊழியத்தை துவங்கும் போது மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டு. அவர் சொல்கிறது பாருங்கள், சாமுவேல் என்ன சொல்கிறார் பாருங்கள், 2 விஷயம் பண்ண சொல்கிறார். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற சிலைகளை அகற்றி போடுங்க. நம்மளுடைய சிலைகளை யோசிக்கணும். நம்மளுடைய பெருமையாக, பொறாமையாக, பேராசையாக, பெருந்தினியாக, கோபமாக, காமமாக, சோம்பேறித்தனமாக, அந்த சிலையை ஃபஸ்ட்டு அகற்றணும். பர்கேட்டிவ் ஸ்டேஜ், சுத்திகரிப்பு நிலைக்குள்ளே நம்ம நுழையணும். என்ன நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய பாவமாக இருக்கிறதோ, கோபம், சோம்பேறித்தனம், அதை எடுத்துக்கணும். அதை வெளியே போகிற வரைக்கும் எல்லா ஜபத்தையும், எல்லா உபவாசத்தையும், எல்லா ஜபமாலைகளையும், எல்லா திருப்பிலையும் அந்த ஒரு பாவத்தை நோக்கி திருப்பணுமா. இப்படி அல்ஃபான்சஸ் ரோட்ரிக்ஸ் அழகாக கூறுகிறார். ப்ராக்டிஸ் ஆஃப் கிறிஸ்டியன் வர்ச்சூஸ் அண்ட் பர்ஃபெக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு பெரிய புத்தகம். இயேசு சபை குருவாக, ஒரு புனிதராக இருந்தவர். அவ்வளோ அழகாக ஒரு பெரிய புத்தகத்தை எழுதியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே வாசிக்கணும். ஒரு கிறிஸ்தவன் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணுன்றது அது நமக்கு தெரியும். அதில் அவர் அழகாக சொல்கிறார், ஒரு பாவத்தை எது நம்ம பிரைமரி பாவமாக இருக்கோ அதை எடுத்து எல்லா உபவாசத்தையும், எல்லா உடல் உறுத்தலையும் அதை நோக்கி திருப்பணுமா. ஆண்டவர் நம்மளை உடலை வருத்துவதையும் ஜபத்தையும் ஒன்றாக பார்த்து அதுலேருந்து நம்மளை வெளியே தூக்குவாராம். அதை தூக்கும்போது எல்லா பாவத்தை விட்டும் வெளியே வந்திருப்போம் அப்படின்றார். ஸோ இங்கே சாமியில் தான் சொல்கிறார், உங்களுடைய சிலைகளை அகற்றுங்க. நம்ம சிலைகளை அகற்றிட்டு அதுக்கப்புறம் முழு இதயத்தோடு திரும்பி வரணும். ஆண்டவர் கேட்குறது நம்ம இதயத்தை தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதை தான் ஆண்டவர் கேட்டுட்ருக்காரு மொத்த பைபிள்லேயும். அப்போ பாருங்கள், அவர் பிலிஸ்தியர்கள், நம்மளுடைய பிலிஸ்தியர்கள் என்னது, நம்மளுடைய பிரச்சனைகள், நோய்கள், பலவீனங்கள், பாவங்கள், தடைகள், இதிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். முழு இதயத்தோட நம்மளுடைய சிலைகள்லாம் தூக்கிப்பட்டு ஆண்டவர் ஃபஸ்ட்டு பிளேஸ் வச்சு ஃபுல்லாக நம்ம ஸ்பிரிச்சுவலாக மாற ஆரம்பிச்சோன்னா சேஞ்ச் பண்ணுவார். 5வது வசனம் பாருங்கள், 7ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 7 5வது அதிகாரம் பாருங்கள். சாமுவேல் ஒரு அழகான ஒரு மாடல் ப்ரீஸ்டாக இருக்கார். அவர் பாருங்கள் ஜெபிக்கிறாரு, மக்களை வழிபாட்டில் நடத்துகிறாரு. அது எங்கே கொண்டு போகுது, மக்களை மனம் திரும்ப வைக்கிது. இது நம்ம திருச்சபையில் ஆக்சுவலாக மிஸ் ஆகிட்டுருக்கு. கம்ஃபர்டபுளாக வரோம், ஒரு திருப்பலி வைக்கிறாங்க, திருப்பலியை நம்ம பார்க்குறோம், போயிட்டே இருக்கிறோம். வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லை, மனசு குத்தவே மாட்டேங்குது ஒரு பிரசங்கம் கூட. அப்படின்னா முக்கியமான விஷயம் நடக்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு தடவை நம்ம திருப்பலிக்கு வரும்போதும் மனம் திரும்புதல் நடக்கணும். ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷனோடு திரும்பி வரணும். நம்மளுடைய சிலைகளெல்லாம் தூக்கி போடுவதற்கு உதவியாக இருக்கணும். சாமுவேல் ஒரு அழகான ஒரு முன்மாதிரியான ஒரு குருவாக இருக்கிறார் அங்கே. அவர் பாருங்கள் 9ஆம் வசனத்தில் அந்த அந்த ஆட்டுக்குட்டி அவர் பலியாக செலுத்தி கொண்டிருக்கிறார். நம்மளும் திருப்பலியை பலியாக செலுத்திக்கிட்டு இருக்கோம். எந்த ஆட்டுக்குட்டி, செம்மறி, இறைவனின் செம்மறியை. ஸோ அவர் அந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி உடனடியாக என்ன பண்ணுறாரு, பிலிஸ்தீனர்கள் வராங்கன்னு சொன்னோன்னே சாமுவேல் என்ன பண்ணுறாரு, உடனடியாக போய் பலி செலுத்துறாரு. ஸோ நம்மளும் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு பயணத்தை, ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி, ஒரு கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏதோ ஒன்று, ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஏன் திருப்பலி செய்யக்கூடாது, நம்ம திருப்பலி ஒப்பு கொடுக்கக்கூடாது, ஏன் ஒரு ஜெபமாலை ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் போகக்கூடாது. அதுவும் நல்லா பாருங்கள், காலங்காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு எல்லா பழைய ஏற்பட்ட மூதாதையர்களும் அதை பண்ணுறாங்க. ஸோ ஆண்டவரை வழிபட்டுட்டு போனோன்னா சந்தோஷமாக வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணலாமே, வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடலாம். ஆண்டவரோடு சேர்ந்து எல்லா விஷயத்துலையும் ஆண்டவரை நம்ம இன்வால்வ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பைபிளிலேருந்து. 10ஆம் வசனத்தில் பாருங்கள், சாமுவேல் சரியான பலியை செலுத்தி சரியான வழிபாட்டை நடந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மேலேருந்து இறங்கி வருகிறார். அந்த மக்களினுடைய அவங்க எதெல்லாம் இழந்து போனாங்களோ ஆண்டவர் திரும்பி மீட்டு கொடுக்குறார். அமைதி, ஏன் அமோரியர்கள் எதிரிகள் கூட அமைதி நிலவுதுன்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம். 7வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்தில். பாருங்கள், எதிரிகிட்ட கூட அமைதி வருமா? இதை விட வேறு என்ன ஆதாரம் நமக்கு தேவை? கடவுளை சரியாக வழிபட்டோம் என்றால் நம்மளுடைய பெருமையோ இல்லை நம்மளுடைய இச்சையோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, நம்ம பெருமையில் எதுவுமே இல்லாமல் அந்த 7 தலையின பாவங்களை தூக்கி போட்டுட்டு டைம் ஆண்டவருக்கும் ஜெபத்துக்கும் பரிகாரத்துக்கும் ஆன்மீக வாசிப்புக்கும் திருப்பலிக்கும் ஒப்பு கொடுத்தோன்னா, கன்ஃபெஷன் மாதத்துக்கு ஒரு தடவையாவது போகும். இந்த மாதிரிலாம் பண்ணி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தோன்னா சிம்பிள், ஆண்டவர் நமக்கு ப்ரொடெக்ட் பண்ண. எத்தனை பேர் நமக்கு எதிராக வஞ்சகம் செய்ய எழும்பினாலும் ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷனுக்குள்ளே இருப்பான், அவருடைய சிறகுகளுக்குள்ளே, ரெக்கைகளுக்குள்ளே. ஸோ
அதை நம்ம செய்யாமல் நம்ம வந்து இஸ்ரேல் மக்களை போல் நம்ம பாட்டுக்கும் போய் போர் புரிகிறோம், அடி வாங்குகிறோம், தோற்று போகிறோம், திரும்பி வரோம். நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு படம், நான் என் ஆன்மீக வாழ்க்கையை சரி பண்ணிகிட்ருக்கேன்னா. நம்ம நினைக்கிறது இல்லை, நம்ம நிறையா நல்லா தான் இருக்கிறோம்னு நினச்சோன்னா நம்மளே ஏமாற்றிக்கணும்னு நினச்சோம். நல்லாவே இருந்தால் கூட நல்லா இல்லைன்னு நினச்சி எதாவது மாற்றுக்க முயற்சிச்சா அது நல்லது இல்லை முடியும் நமக்கு. 15ஆம் வசனம் பாருங்கள், 7ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் ஒரு நல்ல ஆயனுக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல். டைசிஸில் இருக்க ஆயர்கள் பாருங்கள், புனித பவுலை போல், இங்கே பழைய ஏற்பாட்டில் சாமுவேலை போல் ஒவ்வொரு கோயிலாக போகிறாங்க. புனித பவுல் அப்படி தான், ஒரே கோயிலில் தங்க மாட்டார். ஒரு கோயிலாக போயிட்டு அங்கங்கே திருச்சி ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கடிதம் எழுதி அவங்கள பலப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார், வழி நடத்துவார். ஸோ ஒவ்வொரு ஆயரும் பாருங்களேன், அவங்க டைசிலுக்கு ஒவ்வொரு சர்ச்சுக்கும் அவர் பாருங்கள் ஒரு வருஷமும் ஒரு சர்க்கியூட் அடிப்பாராம், ஒரு சுழற்சி சாமுவேல் பழைய ஏற்பாட்டில். அப்போனா மக்கள் ஆடுகளை சந்தித்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு குருவாக இருந்திருக்கார் பாருங்கள். அதே போல் நம்மளோட மறைமாவட்டத்தின் ஆயர்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஒவ்வொரு பங்குக்கும் போய் மக்களை, ஆடுகளை, அதான் சொல்லுவாங்க, புனித போப் ஃப்ரான்சிஸ் சொல்லுவாராம் திருத்தந்தை, ஆயர்களுக்கு ஆடுகளினுடைய வாசனை தெரியணுமா, யூ ஷுட் நோ த ஸ்மெல் ஆஃப் த ஷீப் அப்படின்னு வரும். ஸோ அப்படிப்பட்ட ஆயர்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். சரி, 8ஆவது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், சாமுவேல் கண்ணுக்கு முன்னாடி ஏலி இருந்தும் ஏலி மாதிரி தவறு செய்யாமல் சாமுவேல் வாழ்ந்துட்டார். ஆனால் அவருடைய பிள்ளைங்களுக்கு திரும்பவும் சரியாக அவங்க வளரல. பைபிள் வந்து சாமுவேல் மேலே எந்த தப்பும் சொல்லலை, பட் ஆனால் அவர் ஒரு நல்ல முன்மாதிரியாகவும் வாழ்ந்துட்டார். அப்போவும் கூட இந்த பிள்ளைங்க வழி தவறுறாங்கன்னா மேபி சொல்லி கொடுக்காமல் இருந்திருப்பாரோ, அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கனால தெரியல. பட் சாமுவேலினுடைய பிள்ளைகள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றாமல் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அரசர்கள், 1 அரசர்கள், 2 அரசர்கள்லாம் பார்த்தோன்னா, நல்ல அரசர் வருவார், அவருடைய புள்ள வந்து அவரை பின்பற்றுவார், நல்லா இருக்கும். திரும்பி அடுத்த அவருடைய புள்ள என்ன பண்ணுவார், அந்த அரசனாகும்போது அவருடைய முன்மாதிரி பின்பற்றாமல் சிலை வழிபாடு செய்வாங்க, மக்கள் வந்து பாதிப்பாங்க. இந்த சைக்கிள் திரும்ப தொடர்ந்துட்டுருக்கும். ஸோ இது நீதி தலைவர்களோட முடியல, அரசர்கள் வந்ததுக்கப்புறமே இது தொடரும். தாவீது மட்டும்தான் ஓரளவு பெஸ்ட்டாக, அதில் வந்து ஓரளவு கம்பேர் பண்ணால் பரவாயில்லையாக தெரியும். அப்படி தான் நம்ம போவோம். மற்றது எல்லாமே ஒரு வகையில் மோசமாக தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி தான் நம்ம யோவான் நற்செய்தியில் நம்ம வரப்போகிறோம். ஆண்டவரினுடைய இதயத்திற்கு நெருக்கமாக ஆண்டவருடைய உள்ளத்தை அந்த இடத்துல அப்படியே இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒருவர், தந்தையின் ஒரே மகன் யோவான் நற்செய்தியில் அவர் நம்ம சந்திக்க போகிறோம். சரி, இன்றைக்கி திருப்பாடல் 86 பாருங்கள், தாவீது பாருங்கள், அரசராக இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவரே நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன், நான் தேவையில் இருக்கேன் அப்படின்றார். அவரை புவர் நீடியாக அவர் சொல்கிறார். 3ஆவது வசனத்தில் பாருங்கள், நான் உங்களுடைய ஊழியக்காரன்றார். தாவீதுடைய தாழ்ச்சியை பாருங்களேன், அவர் இருப்பதை போல் பார்த்தார். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், உடனடியாக நம்ம மனசில் வந்து ஒரு கர்வம் வந்திருக்கும், நான் அரசன் அப்படின்னு சொல்லி. அவர் அரசனாக இருந்தும் அரச பதவியெலாம் ஒன்றும் இல்லைன்னு அவருக்கு தெரியுது. இப்படின்றதுக்குள்ளே ஆண்டவர் தூக்க முடியும், ஆண்டவர் வேற ஒருத்தனை கொண்டு வர முடியும். ஏன்னா அப்படி தான் இவருக்கு முன்னாடி நடந்துச்சு. சவுலை தூக்கிட்டு தான் தாவீதை ஆண்டவர் வைப்பார். அவருக்கு தெரியும் இதெல்லாம் தற்காலிகமானது. அவர் ஒரு ஏழை, ஆண்டவருக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். தாழ்ச்சி அதுதான். நம்ம இருப்பதை போல், கடவுள் பார்ப்பதை போல் நம்ம பார்த்தோன்னா அதுதான் தாழ்ச்சி. ஸோ ஆண்டவரை அவர் வந்து அரசராக பார்த்தார். தாவீது வந்து அரசர், ஆனால் அவர் ஆண்டவரை அரசராக பார்த்தார். ஏன்னா அவர் ஆயனாக இருந்த, ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பையனாக இருந்தப்ப அவருடைய ஆயனாக ஆண்டவரை பார்த்தார். அரசனாக தூக்கி அமர்த்தி வச்சார். அரசனாக இருந்த போதும் ஆண்டவரை அரசனாக பார்த்தார். அதனால தான் ஆண்டவருக்கு தாவீதை பிடிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு அப்பா அம்மாவாக இருக்கிறோமே, நம்மளுடைய அப்பா அம்மா ஆண்டவராக நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு டிரைவராக இருக்கோம், என்னுடைய வாழ்க்கையின் வாகனத்தை ஓட்டக்கூடியவர் ஆண்டவர் தான் என் டிரைவர் நம்ம பார்க்கணும். டீச்சராக இருக்கோமா, எனக்கு டீச்சர் ஆண்டவர். இதுதான் தாவீதுடைய உள்ளம். நம்ம என்னவா இருக்கிறோமோ அதுவாக நம்மளுடைய மாஸ்டராக ஆண்டவரை நம்ம பார்க்கணும். அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாவீது, அதனால தான். ஸோ இதுவும் நம்ம கற்றுக்கொண்டே வருவோம். 4ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்கிறார், இறைவா உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். புனித தாமஸ் ஆக்வினா சொல்கிறார், ஆன்மா, அந்த இடத்துல உள்ளம்ன்றது ஆக்சுவலாக என் ஆன்மாவை உயர்த்துகிறேன், சோல்.
அப்போ சோலுக்கு வந்து 2 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்குன்றாங்க, 2 வகையான உறுப்புகள் உண்டுன்றாங்க. ஒன்று கீழே உள்ள உறுப்புகள் லோவர் ஃபேக்கல்ட்டிஸ், இன்னொன்று வந்து மேலே உள்ள உறுப்புகள் ஹையர் ஃபேக்கல்ட்டிஸ். இப்போ இந்த கீழே உள்ள உறுப்புகள்லாம் இந்த ஐம்புலன்கள், பார்ப்பது, கேட்பது, பேசுவது, அதுக்கப்புறம் முகர்வது, அதுக்கப்புறம் தொடுதல், இந்த 5 ஐம்புலன்கள். இது வந்து நம்ம ஆன்மாவினுடைய லோவர் ஃபேக்கல்ட்டி. 2ஆம் தர உறுப்புகள் சொல்லலாம், அல்லது கீழ் உறுப்புகள் லோவர் ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மாவினுடைய மேல் உறுப்புகள் என்ன? ஆண்டவனுடைய முதல் தர உறுப்புகள் என்னென்னா 3 சொல்கிறாங்க. இன்டலெக்ட், மெமரி, வில். நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய ஞாபக சக்தி, ஞாபகத்திறன், அதுக்கப்புறம் நம்மளுடைய விருப்பம், வில். ஸோ அந்த வில் வந்து நம்ம ஹார்ட்டில் இருக்குது. இன்டலெக்டும் மெமரி நம்மளோட பிரெயினில் இருக்குது. ஞாபக சக்தியும் நம்மளுடைய சிந்திக்கக்கூடிய அந்த புத்தியும் நம்மளுடைய மூளையில் இருக்குது. ஸோ இது வந்து ஆன்மாவினுடைய மேலான உறுப்புகள்ன்றாங்க. ஸோ ஆண்டவர் வந்து மெயினாக ஒரு சில புனிதர்களுக்கு இந்த கீழ் உறுப்புகள் வழியாகவும் ஆண்டவர் பேசியிருக்கார். சில பேரால் ரோஜா பூவினுடைய வாசனைகளில் சில பேர் முகர்வாங்க, சில பேருக்கு கண்ணை திறந்துட்டே காட்சிகள் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் உயரிய நிலைகள். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராடினரி. அது வந்து என்ன சொல்கிறது, இயல்புக்கு மாறாக ஆண்டவர் வந்து, இயற்கைக்கு மாறாக ஆண்டவர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு. பட் ஆனால் பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களாலேயும் ஆண்டவரை தங்களுடைய மேல் உறுப்புகள், ஆன்மையின் மேல் உறுப்புகள்னால் புத்தி, ஞாபகத்திறன், விருப்பத்தில், இதில் ஆண்டவரை உணர முடியும். ஸோ இங்கே தாவீது வந்து இறைவா உம்மை நோக்கி என் ஆன்மாவை உயர்த்துகிறேன் அப்படின்றப்ப அவருடைய புத்தி, அவருடைய ஞாபகத்திறன், அவருடைய விருப்பம், ஐம்புலன்கள் அடக்கிட்டு அவருடைய புத்தி, ஞாபகத்திறன், விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட உயர்த்துறாராம். என் இன்டலெக்ட், என்னுடைய மெமரி, என்னுடைய வில் எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் இந்த ஐம்புலன்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள்னால அலக்களிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம ஜபத்தில் இருக்கும்போது இந்த ஐம்புலன்கள் தரக்கூடிய இந்த தகவல்கள்லேருந்து நம்மளுடைய பேஷன்ஸ், எமோஷன்ஸ் வந்து செயல்படக்கூடாது. அதை அமைதிப்படுத்தணும், அதை ரெஸ்ட் ஆக்கணும், அதை வந்து கீழ்ப்படுத்தணும். நம்மளுடைய மேல் உறுப்புகள் வழியாக நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து தொடர்பில் கொண்டு வர முயற்சிக்கணும். ஸோ எதை பற்றியும் வருத்தமோ, பயமோ, காயங்களோ எதுலேயுமே ரியாக்ட் பண்ணாமல் அமைதியில் இருக்கும்போது, ஒரு ஏரியை போல் அமைதியாக இருக்கும்போது அப்போ ஆண்டவருடைய குரல், ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறத நம்மளால் பகுத்தறிய முடியும். நம்ம இந்த உணர்வுகளை அலோவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஜபத்தில் ஆண்டவருடைய பேசுகிறத, அவரோட குரலை நம்மளால் பகுத்தறிய முடியாது. நம்ம மனசில் பேசுகிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளோட எண்ணமா, இல்லை சாத்தங்கிட்ட இருந்து வருதா, இல்லை நம்ம உடலில் இருந்து வருதா, குழம்பிக்கிட்டே இருப்போம். உடலை அமைதிப்படுத்திட்டோன்னா, ஆண்டவருடைய மறையின்மைகளை தியானித்தோன்னா, குறிப்பாக ஜபமாலையில் உடலும் அமைதியாயிரும், சாத்தானும் கொஞ்சம் வெளியே போயிடுவான், அப்பயும் வருவான், பட் மெயினாக மோஸ்ட்டாக வெளியே போயிடுவான். அப்போது நம்ம கடவுளுடைய குரலை கேட்பதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்றைய விவிலிய பகுதிகளிலேருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். நாளைக்கு தயாராக வருவோம், ஆண்டவரை சந்திக்க போகிறோம். திரும்பவும் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்க உலகத்தை மீட்பதற்கு நமக்கு ஒரு புரிதல் கொடுப்பதற்கு ஆண்டவர் எப்படி தொடக்கத்தில் படைத்ததிலிருந்து இருக்கக்கூடிய அந்த மீட்பின் திட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் ஒரு முழு நிறைவாக ஆண்டவர் இங்கே வருகிறார். அந்த முன் குறிப்புகள், முன் அடையாளங்களின் முழுமையை ஆண்டவர் எப்படி கொண்டு வர போகிறார் அப்படின்றதெல்லாம் யோவான் நற்செய்தியில் 7 நாட்களில் நற்செய்தியை முடிக்கப் போகிறோம். ஸோ நாளைக்கு தயாரிப்போட, ஆர்வத்தோடு நாளைக்கு வர முயற்சிப்போம். நாளை தினத்தில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.